guys, welcome to Pop's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நல்ல டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸ்மே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலை சேர்த்துக்கலாம். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரணும். ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான எம்மியான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.